கேலண்டர் எத்தனை வருடங்களுக்கு பிறகு சேம் டு சேமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்ப 2025 எடுத்துக்குவோம். அதுல லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 25 இருக்கு பாருங்க, அதை 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். ரிமைண்டர் 1 வருது. 4ஆல டிவைட் பண்ண வேண்டும் என்று சொல்லும்போது மனதில் யோசிச்சு பாருங்க, 4 ரிமைண்டர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிமைண்டர் 0, ரிமைண்டர் 1, ரிமைண்டர் 2, ரிமைண்டர் 3. இப்ப 4 விதமான ரிமைண்டர்ஸ் வரும்போது எத்தனை வருடங்களுக்கு பிறகு சேம் டு சேம் இருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் முதல்ல பார்த்துக்கலாம். ரிமைண்டர் 0 வந்தா 28 வருடங்களுக்கு பிறகு அந்த இருக்கும், கேலண்டர் சேம் டு சேமா இருக்கும். அதாவது நீங்க எந்த வருடத்தை செக் பண்றீங்களோ அதுலேருந்து 28 வருஷத்தை ஆட் பண்ணீங்கன்னா அந்த சேம் டு சேம் கேலண்டர் இருக்கக்கூடிய வருடம் கிடைக்கும். இப்ப ரிமைண்டர் 1 வந்தா 6 வருடங்களுக்கு பிறகு சேம் டு சேம் கேலண்டர் கிடைக்கும். ரிமைண்டர் 2, 3 வரும்போது 11 வருடங்களுக்கு பிறகு நமக்கு சேம் கேலண்டர் கிடைக்கும். இப்ப 2025ல 4ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வருது. ரிமைண்டர் 1னா 6 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப 25 + 6 2031ல 2025 கேலண்டரும் 2031 கேலண்டரும் சேம் டு சேமா இருக்கும்.